அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஐசாயா 43rd chapter 11th verse. Even I am the Lord, and apart from me there is no Savior. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. உங்க வாழ்க்கையில என்னென்ன போராட்டத்தில் இருக்கிறாங்களோ, பாவ பழக்கமா இருக்கலாம், குடும்ப சாபமாக இருக்கலாம், கண்ணீரின் பாதை, வேதனை, சஞ்சலம், தவிப்பு, ஏக்கங்கள், நிறைய இழப்புகள் மத்தியில் அநேக பேர் இருக்காங்க. இயேசுவே, மனம் இறங்குங்க. கடன் பாரத்துல இருக்கிறாங்க. இரட்சகர் நீர் ஒருவர் மாத்திரமே. இயேசுவே, யார் யார் என்ன சூழ்நிலைகளை, வேதனைகளை ஓரமா உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்களோ, இல்ல முடியலன்னு மனக்குமுறல்ல இருக்கிறாங்களோ, இப்பொழுது இயேசுவின் வல்லமையில கரம் அவங்களை தொடுகின்றதுக்காக நன்றி. அவங்களை தொட்டு விடுதலையாக்குவீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை. ஆமென். Thank you Jesus. Hallelujah. இந்த சூசைட் காஸ் பண்ற ஸ்பிரிட் எல்லாமே இயேசுவின் நாமத்தினால் நீக்கி போடுவீராக. தவறான சிந்தனைகள் கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். சரீர உபாதைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. வீடு கட்ட முடியாம பாதையிலேயே நிக்குது அநேக பேருக்கு. அதற்கான தேவைகள் சந்திக்கப்படுகிற செய்யுங்க. என்னென்ன காரியங்கள் அவங்க எடுத்து செய்து கொண்டு இருக்கிறாங்களோ, பெண்டிங்ல இருக்கோ, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம் இயேசுவை. Lord, you provide for them and fulfill them everything in completeness, oh Lord Jesus. Thank you. Hallelujah. அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக்ஸ் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. மன அழுத்தம் விடுதலை தாங்க. சோர்வுகள் விடுதலை தாங்க இயேசுவின் நாமத்தினால். வியாதியின் படிக்கிலிருந்து இப்பொழுதே தொட்டு அவங்களை விடுதலையாக்குங்க இயேசுவின் நாமத்தினால். ஆமென். Thank you Jesus. உச்சம் தலை முதல் பாதம் வரை பரிபூர்ண சுகத்தை தாங்க இயேசுவே. உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் அவங்களை தொட்டு உள் உறுப்புகளையும் சரீரம் முழுவதும் விடுதலை தாங்க. மரணம் பயம் அநேக பேருக்கு இருக்கு தகப்பனே, தொட்டு விடுதலை ஆக்குங்க. மரணத்தை ஜெயித்த தேவன் இயேசு கிறிஸ்துன்னு அவங்க கிட்ட நீங்க பேசுவீராக. ஆமென். Thank you Jesus. மரண பயத்தை இயேசுவின் நாமத்தினால் மேற்கொள்ளுகிறோம். ஆமென். பேசுங்க இயேசுவே. இதை கேட்கிற அநேக பேரை நீங்க தொட போவதுக்காக நன்றி. You are the savior of this world. குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை இருக்கோ உமக்கு தெரியும் ஐயா. இந்த குடும்பங்கள் ஒன்று சேர கிருபை செய்யுங்க. உலகத்தின் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானத்தை தாங்க. அவங்க வாழ்க்கையில விடுதலை தாங்க அப்பா. இந்தந்த காரியத்துல அவங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் மாறணுமோ, விடுதலை தாங்க. அங்க வேதனை மாற கிருபை செய்யுங்க. பாடுகள் மாற கிருபை செய்யுங்க. சாபங்கள் மாற கிருபை செய்யுங்க. என்னென்ன குறைகள் இருக்கோ இயேசுவே, அதை நிறைவேற்றி தாங்க. உம்முடைய பரிபூர்ணத்தினால் அவங்க வாழ்க்கை, குடும்பங்கள் அப்பா ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினால் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வீராக. Thank you Jesus. எல்லா தடைகளும் நீங்குவதாக. அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் முறித்து ஜெபிக்கிறோம் ஐயா. சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை அமைத்து தர கிருபை செய்யுங்க. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை உங்க பாதத்தண்டை விதைக்கிறோம் ஐயா. இயேசுவே, நீங்களே 30, 60, 100 மடங்கு பலன் தர கனித்தர கிருபை செய்யுமாறு இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.